Hello friends, welcome back our channel. Naka? The parigira. The perigro. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லை, அப்புறம் வந்து சளியாக இருக்கா. ஸோ அதனால் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, சப்ஸ்கிரைபர் தான் சொன்னாங்க, கல்யாண முருங்கை தழை போட்டாக்கா வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஊரை ஃபுல்லாக தேடி அலைஞ்சி இப்போ வந்து ஒரு வீட்டில் சின்ன மரமாக இருக்குது, அதில் தான் போய் பறிக்க போகிறோம். பறிக்கலாம் தேடுறேன், கிடைக்கல. இது எங்கள் ஊரில் தான் இருக்குது. ஆமாம், ஒரு மரம் பார்த்தா பெருசாக ஹைட்டாக இருக்குது, ஏறவே முடியாது. சொட்டக்கோல் அந்த அளவுக்கு இல்ல ஹைட்டா. அதை விட்டுட்டு இப்ப ரெண்டாவது மரத்துக்கு வந்திருக்கோம். சின்னதா தான் இருக்கு, நின்னுட்டே பறிக்கலாம். சரி, அங்க வீட்டுக்காரங்க இருந்தா கேளு, இல்லைனாலும் பறிச்சிக்கலாம். போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மரம் தான் கல்யாண முருங்கை மரம். பூசை மாதிரி இருக்குதுல்ல? ஆமா, பார்த்து பறி. பெரி பெரி எவ்வளோ கை கேட்டது எல்லாத்தையும் பெருச்சுன்னு வந்துரு. அதான் பெருக்கி பிடிச்சது. அது ஓட்டையா இருக்கு, சொத்தையா எல்லா இலையும். ஹரி வச்சேன்னு சொல்லு. வரே எங்க வீட்டுக்கு செம சளி. எங்க வீட்டுக்கு வரே, அவா வீட்டுக்கு வா. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2-3 நாளைக்கு அப்படி எடுத்துக்கோங்க. ஆமா, ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சுட்டு 2 இலை எடுத்து இது மிளகு சீரகம் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுக்கணும். ஆமாம், அதுக்கு தான். ஆமாம், நான் சொன்ன மாதிரி செய்ய அதான் 2 இலை எடுத்து போட்டு மிளகு தும்பப்பூவை பெருச்சு கூட நல்லா கழுவிட்டு அதே காய்ச்சி கூத்துன்னு வச்சுக்க, சூப்பராக இருக்கும். சரி சரி, பறிச்சுட்டு போதுமா? போதும், வாவா. போதும்ல? சரி வா போலாமா? சளி எப்படி பூ தான் பண்ணணுமா? இலை இல்ல, இலைலாம் கிடையாது, பூ மட்டும்தான். தம்பி கிள்ளணும். அப்படியா? செடி ஏன் புடுக்குற? பூ ஒண்ணு ஆஞ்சிக்கோ முடியும். கூட்ட போய் ஆஞ்சிக்கோ. பத்தாதா? அந்த சைடில் இருக்கும், நீட்டாக போய் பாடுறாங்க. இருந்தால் கிளீன் போகலாம். வரமா? சரிங்க. பூ மட்டும்தான். பூ மட்டும். அது வந்து கட்டுற பூ இல்ல, அது வைத்தியத்துக்கு தான். பூ வந்து பால். என்ன ரெடி பண்ண போறியா? நம்ம ஊர்ல கிடைக்காதுன்னு நினைச்சோம், ஆனா கிடைச்சிச்சு. ஆமா, அப்படி இப்படி தேடி 2-3 தெருவுல போய் அலைஞ்சி கஷ்டப்பட்டு பறிச்சிருக்கிற முள்ளுலாம் இருக்குது. அதுல எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து கல்யாண முருங்கை இலை மட்டும்தான் பெரிக்கலான்ட்டு பிளான். ஆனா எக்ஸ்ட்ரா வந்து தும்ப இலையும் கிடைச்சது. ஐ மீன் தும்ப பூ வந்து கொதிக்கிற பால்ல வந்து பூ மட்டும் பட்டு என்ன பண்ணிட்டாங்க, இலை செடியோட புடிக்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு என்ன தெரியும், அந்த செடி இலையெல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு வள்ளி பூ மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். எனக்கு என்ன தெரியும், அவங்க புடுங்கினாங்க, அம்மாட்ட புடுங்கிட்டேன். அது இருக்குல்ல இந்த வெள்ளை வெள்ளையா, இதுதான் தும்ப பூ. இது வந்து சளிக்கு நல்லா ஒரு சூப்பரா கேக்குமா. அவரும் பேசுறாரு. இது வந்து இது மட்டும் தான் சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர். ஆனா எக்ஸ்ட்ரா வந்து அங்க போனவங்க இதையும் சேர்த்து குடுமா, நைட்டு பால்ல குடிக்கிறான்ல அதுல பூ போட்டு கொதிக்க வச்சு குடி, கண்டிப்பா கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவா இருந்தாலுமே 3 நாளைக்காக நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால நைட்டு நான் கண்டிப்பா இதை ட்ரை பண்றேன், அதை உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த கல்யாண முருங்கையில வந்து நான் உனக்கு தோசை சுட்டு கொடுப்பேன், அது எப்படின்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்தா போய் பால் வாங்கியா போ. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கல்யாண முருங்கை தழை தும்பப்பூலாம் பறிச்சுட்டு வந்தோம். மணி ஒரு 4:30 ஆயிடுச்சு. தம்பிக்கு வந்து பால் வாங்கினேன், அதனால் பால் சொசைட்டிக்கு நானும் பட்டுமே வந்துருக்கோம். போய் பால் வாங்க. பால் இல்லை போல, நிற்கிறாங்க எல்லாரும். ஆமாம், பால் இன்னும் வரல, நிற்கிறாங்க எல்லாரும். போ என்ன போ, என்ன போன்றான். உனக்கு தான் பால், நான் ஏன் போய் வாங்கினேன்? அவனே அனுப்பு. வாங்கிட்டு வரியா? இந்த அப்படி போ, போவா மெயின் ரோடு. சரி போ, அங்கே போகிறது வச்சுட்டா பால் இன்னும் வர. ஆனால் நீ அங்கே போய் கியூவில் நிற்கணும். நான் குறுக்கில் போய் பூந்துருவேன். எல்லாரும் அங்கே பாலுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. பட்ட நீ போய் இடம் பிடிச்சி ஓடு. வண்டி வருது. யாருன்னா பால் எடுத்துன்னு வருவாங்க, அவங்க அங்கே வரக்குள்ள நான் ஓடிடுறேன். சரி,
ஆனால் அங்கே பேர் எல்லோரும் வண்டியில் வந்து நிற்கிறாங்க, இடம் பிடிக்குது. 4:30 மணிக்கு போயிருந்தா வாங்கியிருக்கலாம். இப்போ மணி 5 இருக்குமா? மணி 4:45 தான் ஆகுது. 4:45 தான் ஆகுதா? என்ன சில்லறை இல்லைன்ட்டாங்களா? சில்லறை இல்லையாம்மா? சில்லறை இருக்கும், நின்று சில்லறைக்கு வேற வாங்கின்னு போன்றாங்க. சரி எப்படியும் டெய்லி நம்ம வாங்குறோம்ல, நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்லிட்டியா? சரி ஓகே. பேர் கிரின்னு எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி வே போகலாமா? முடியுண்டா போகலாம். என்னது மூஞ்சி காணா ஒண்டிங்கானா? அவனுக்கே சிரிப்பு வருது. பட்ட என்ன தம்பிக்கு ரெடி ஆயிட்டா? ரெடி ஆயிட்டு. என்ன ரெடி ஆயிடுச்சியா? தும்பப்பூ பால். தும்பப்பூ பையனை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியல. இது வந்து வச்சு எனக்கு பால். இது வந்து அம்மாக்கும் அப்பாக்கும் டீ. அது இதுதான் பால். இப்ப இவ்வளவு தும்பப்பூ இருக்கு. அவனுக்கு வந்து இந்த ஒரு ஜக்ல தான் நான் கொடுக்க போறேன். ஏன்னா நிறைய பால்ல போட்டேன்னா அவன் வந்து குடிக்காம போயிடுவான், அப்புறம் வேஸ்ட் ஆயிடும். அதனால கொதிச்ச பால்ல தும்பப்பூ போட்டேன். அது வந்து ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்க சொன்னாங்க. 10 பேர் இருந்தாலும் என் புள்ளைய மேய்க்க முடியாது. எப்பயும் கொடுக்காத டேஸ்ட் இப்ப கொடுக்க போறேன்னா என்ன ரியாக்ட் பண்றான்னு பாப்போம். துப்புறானா இல்ல குடிச்சிடுறானான்னு பாப்போம். உனக்கு பாலா சூடா இருக்குடா. அது ரொம்ப ஊத்திடுவாடா. அச்சனே அச்சனே என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? பாலா? பூவெல்லாம் எடுத்துட்டு தான் கொடுக்கணும்னாங்க. ஃபில்டர் பண்ணி பூ ஃபில்டர் பண்ணி தானே கொடுத்தாங்க. என்னது? பூ எல்லாத்தையும் தும்பப்பூ போட்டு ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்க சொன்னாங்க அந்த அக்கா. தெரியலையே, அம்மா என்ன சொல்றாங்க? அப்படியே கொடுன்றாங்க. பூ போட்டு அப்படியே தான் கொடுக்கணும். தெரிஞ்சவங்க தும்பப்பூ போட்டே கபடுறான். தும்பப்பூ போட்டு ஃபில்டர் பண்ணி கொடுக்கணுமா அப்படியே கொடுக்கணுமான்னு சொல்லுங்க குழந்தைக்கு. அச்சன் நல்லா இருக்குதா? பால் நல்லா இருக்குதா சொல்லு. என்ன வேணும்? வெளியில போய் குடி போறானா? வெளியில போய் குடி கூடாதா? உட்காந்து 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 என்ன சொல்றது? சாப்பிட்டியா? சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நைட்டு சாப்பாடு முடிஞ்சிட்டு சாப்பிடக்குள்ளேதான் vlog கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சேன். வந்து எடுக்கவே விட மாட்டேறான். ஆமா வேணும்னே எங்க vlog எடுக்காம இவன் டார்ச்சர் பண்றான். அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையா பேசலாம்னு சொல்லிட்டு கடகடன்னு சாப்பிட்டு வந்துட்டேன். வந்து வச்சிருக்கு வந்து நைட்டு வந்து அந்த பால் வந்து என்ன பூ போட்டு தும்பப்பூ இலை தும்பப்பூ போட்டு நாங்க பால் கொடுத்துட்டோம். அந்த கல்யாண முருங்கை இலை இருக்குல்ல அதை வந்து நாங்க கொடுக்கல. ஏன்னா சேம் டைம் 2 மருந்து வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொன்னாங்களா. அதனால ஃபர்ஸ்ட் தும்பப்பூ பூ போட்டு அந்த பாலை கொடுத்தாச்சு. இது எப்படி கேட்குதுன்னு பார்த்துட்டு கேட்குதோ இல்லையோ நாளைக்கு வந்து அந்த கல்யாண முருங்கை இலை இருக்கு இல்லையா அதை வந்து தோசை சுட்டு கொடுக்கறதோ இல்லை வந்து கஷாயம் வச்சு கொடுக்கறதோ அது நாளைக்கு. ஸோ வந்து இந்த சீசன் இந்த கிளைமேட்டுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து சளி ஜுரம் எல்லாமே வரும். ஸோ இந்த தும்பப்பூ வச்சியும் இந்த கல்யாண முருங்கையிலையும் வந்து கண்டிப்பாக வந்து சளிக்கு கேட்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைக்கு பிடிக்கூடாது. இன்கேஸ் சளியெல்லாம் பிடிச்சா இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. சளி பிடிக்காம பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லான. இன்னைக்கு எப்படி தான் சளி பிடிச்சதுன்னே தெரில. ஸோ இந்த டிப்ஸ் வந்து எங்கள் சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.